பன்னீர் டிக்கா விஜயோட ஃபுட் மெனுவில் இருக்கா? இது யார் மெனுவில் தாங்க இருக்காது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பன்னீரெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக சில்லி பவுடர், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இவ்வளோத்தையும் வந்து நல்ல லெமனை வந்து அரை லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற க்யூபை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேரினேட் பண்ணுறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா பேன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து தோசை கல்லில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வச்சுருக்கிற சாட்டே பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையுமே வந்து 2 சைட்லேயும் மாற்றி போட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம். குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறமா வந்து நம்ம இதுக்கு தேவையான ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து க்ரீன் கலர், எல்லோ அண்ட் ரெட் வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து க்ரீன் கலர் மட்டும்தான் எடுத்துருக்கோம் எங்ககிட்ட இருக்கிறது. அப்புறமா வந்து திரும்ப வந்து பன்னீர் ஆல்ரெடி மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து லைட்டாக அந்த ஆனியனையும் ஆனியனையும் வந்து லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் வந்து லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு வந்து அந்த மசாலா வந்து நம்ம கரம் மசாலாவும் வத்தல் தூளும் லைட்டாக நம்ம போட்டு அந்த ஆயிலுக்குள்ளே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியனையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஹாஃப் பாயிலாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம பன்னீர் வந்து டிக்கா ரெடி பண்ணுறதுக்காக அந்த குச்சி வந்து தனியாக கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் கேப்சிகம் பன்னீர் இந்த மாதிரி வந்து லைனாக குத்தி என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து லைட்டாக 1 டைம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த தவாவில் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். நம்மகிட்ட வந்து அந்த டிக்கா குச்சி கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் ஃபோக் வச்சுருக்கோம். இந்த ஃபோக்கில் வந்து ஆனியன் கேப்சிகம் பன்னீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிப் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.